இறைவுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறைவுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையில்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தையில்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இயேசுவில் இவர்களே இந்த ஞாயிறு திருப்பலியை நமது பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கடவுள் நமது பங்கில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களையும் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா அறிவு ஞானம் எல்லா உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக இந்த வாரத்தில் நாம் மேற்கொள்கிற பயணங்கள் செய்கிற பணிகள் அனைத்தையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. மன்னிப்பு என்ற மாற்று பயன்பாடு கோழைத்தனம் அல்ல, செயல்களால் விளக்கம் பெறுவதுதான் உண்மையான மன்னிப்பு என்ற சிந்தனையை வாழ்வாக்க இன்றைய ஞாயிறு வழிபாடு நம்மை அழைக்கின்றது. பாவம் என்பது கடவுளை வெறுக்கும் அளவுக்கு தன்னை அன்பு செய்வது என்றால், மனமாற்றம் என்பது தன்னையே வெறுக்கும் அளவுக்கு கடவுளையே அன்பு செய்வதாகும் என்று கூறுவார் ஒரு மறைநூல் வல்லுனர். மருத்துவர் நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே தேவை. நேர்மையாளர்களே அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்ற இயேசுவின் மனித அவதாரத்தின் மொத்த கோட்பாடும் ஊதாரி மைந்தன் உவமையில் அடங்கியுள்ளது. 100 ஆடுகளில் ஒன்று காணாமல் போனாலும் அதை தேடி கண்டுபிடித்து சொந்தம் கொண்டாடும் நிலைதான் கடவுளின் பந்தம். தாறுமாறாய் வாழ்ந்து சொத்தை எல்லாம் நாசம் செய்தாலும் திரும்பி வந்த மகனை அள்ளி அணைத்து முத்தமிட்டு மகன் என்று சொந்தம் கொண்டாடும் நிலைப்பாடுதான் கடவுளின் மனமாறா அன்பு. எத்துணை தூரமாய் கடவுளை விட்டு விலகி சென்றாலும் திரும்ப கடவுளிடம் வரும் நிலையே உண்மையான மனமாற்றம். இறைவனின் அன்பை புறக்கணித்த தருணத்திற்காக மன்னிப்பு வேண்டி அவரது அன்பும் கருணையும் நம்மை தொட அருள் வேண்டி இப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் ஆற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால்
உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புல்லினா என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மை ஆவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மை ஆவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி வரச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனிதகுலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறைபற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்று தம் மக்களின் நலனில் மிகுந்த அக்கறை உள்ளவராக விளங்குகிறார். யாவே கடவுள், அடிமைகளாக அல்ல, உரிமை குடிமக்களாகவே வாழ விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்தும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறை மக்களை பாஸ்கா கொண்டிருந்தனர். யோசோவா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 9, 10 மற்றும் 12 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் யோசோவாவிடம், இன்று எகிப்திலிருந்து பழி சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ரேலர் கீழ்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டிருந்தனர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான நிலத்தில் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள்.
வைத்திடுமே. நான் ஆண்டவரை பெருமையாக பேசுவேன். நான் ஆண்டவரை பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக மகிழ்வர், மகிழ்ச்சி கொள்வர். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். என்னோடு ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை மேன்மைப்படுத்துவோம். என்னோடு ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை மேன்மைப்படுத்துவோம். நான் துணை வேண்டி ஆண்டவரை மன்றாடினேன். நான் துணை வேண்டி ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி தந்தார், மறுமொழி தந்தார். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம் முன்னுரை. நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போதுதான் புது படைப்பாக மாறுகின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கை நிலையை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு நமக்குள்ள உறவை வளப்படுத்த அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் தம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுதன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக தம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினர் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கின்றோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்படுவராக்குமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்கச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 15ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 1 முதல் 3 தொடர்ந்து 11 முதல் 32 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 தொடர்ந்து 11 முதல் 32. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருக்கும் போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றையை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோது மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகிழரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்து விட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். இயேசுவில் இனியவர்களே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறை அகமகிழ் ஞாயிறு என்று சொல்கிறோம். மகிழ்வின் ஞாயிறு. தவக்காலத்தில் மகிழ்வா, அது எப்படி சாத்தியம் என்கிற பொழுது அதற்கு பதிலாக இன்றைய வாசகங்கள் கொடுக்கப்படுகிறது. தவக்காலம் மகிழ்வாய் இருப்பதற்கான காரணம், மகிழ்வை பெருக்கிக் கொள்ள வேண்டிய காரணம்,
உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலம். இனி அவர்களை இன்றைய நாளில் நாம் வாசித்த நற்செய்தி வாசகத்தை பல முறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக தவக்காலம்னு வந்தாலே ஊதாரி மைந்தனை பற்றி சொல்லாமல் ஒரு மறையறியும் இருக்காது. அல்லது செவக்குடங்களுக்கு நீ செல்வீர்கள் என்றால் ஊதாரி மைந்தனை பற்றி கண்டிப்பாக நினச்சவாங்க சொல்லியிருப்பாங்க. எனவே ஊதாரி மைந்தனுடைய உவமை நமக்கு நன்றாக தெரியும். அந்த உவமையை மறுபடியும் சொல்லணுமா? அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, மூத்த மகன் அப்பா கூட இருக்கிறான், இளைய மகன் தனக்குரிய பங்கை எடுத்துக்கொண்டு வெளியூருக்கு போயிட்டான். அவன் திரும்பி வருகிறான். தந்தை அவனுக்காக ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்கிறார். அண்ணனுக்கு இந்த செய்தி போகுது. அவன் கடுப்பில் வெளியே நின்றுட்டு வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அப்பா என்ன சொல்கிறாரு? வருந்தி அழைக்கிறார். இப்போ இந்த உவமை முடிஞ்சிருச்சா முடியலையா? உவமை முடிஞ்சா முடியலையா? முடிஞ்சிருச்சு. அப்படிதானா? படத்தில் போடுற மாதிரி முற்று நிறைவேறிட்டு முடிஞ்சா முடியலையா அப்படின்னா எப்போ தெரியும்? ஹாப்பி என்டிங் தான் தெரியும். மூத்த மகன் வீட்டுக்குள்ளே போனானா போகலையா அப்படிங்கிறது தான் முடிவு. போனானா போகலையா அதை இயேசு சொல்லாமலே விட்டுட்டாரு. போயிருப்பானா போயிருக்க மாட்டானா? என்னதான் நடக்குன்னு பார்க்கறதுக்கு போயிருப்பான். சரி, இது ஒரு கதைக்கு ஒரு முடிவு. அப்படின்னா கதை இன்னும் கண்டினியூ ஆகும். ஆமாம், பார்ட் 1 ஆயிரும். உள்ளுக்குள்ளே போய் கண்டினியூ ஆச்சுன்னா திருப்பி இன்னொரு சண்டை நடக்கும்ல. சரி, அது ஒரு தொடர்ச்சி. வேற என்னெல்லாம் முடிவு இருக்கலாம்? போயிருப்பான் போயிருக்க மாட்டான். அவன் போனா என்ன போகாட்டி என்ன, நான் பூஜை முடிக்க வீட்டுக்கு போனோன்னு. இனி அவர்களே, மூத்த மகனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கலாம் என்பதை நாம் கருத்தில் கொண்டால் மட்டும்தான் அவன் போயிருப்பானா போயிருக்க மாட்டானா என்பதை நாம் ஊகிக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை உள்ளே போய் என்னதான் நடக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா வேலைக்காரன் வந்து சொன்ன உடனே வீட்டுக்குள்ளே போயிருக்கணும். இந்த பாரு அது நடக்குது இது நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம், அதையும் சேர்த்து சண்டை போட்டுக்கலாம். ஆனால் தன்னுடைய தம்பி வீட்டுக்குள்ளே இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த வீடு என் வீடு இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டான். அதனால் அவன் கண்டிப்பாக போயிருப்பானா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை தந்தை சொன்னதை கேட்டு அவன் மனம் வருந்திருந்தா கூட அதை கடவுள் என்ன செஞ்சிருப்பார், குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். ஒருவேளை அவன் போயிருக்க மாட்டான் என்பதாக முடிஞ்சிருக்கலாம், தெரியல. இனி இவர்களே அது போயிருக்கான் போகலைங்கிறது வந்து நம்மளை வந்து மூத்த மகனாக வச்சு பார்க்கவே இருக்கு அப்படின்னு சொல்லி சில விவிலிய அறிஞர்கள் சொல்வார்கள். நீங்கள் தான் மூத்த மகன், நீங்கள் போயிருப்பீங்களா போயிருக்க மாட்டீங்களான்னு நீங்களே முடிவு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவார்கள். இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை நமக்கு. மணமகிழ் ஞாயிறு என்று சொல்லி தவக்காலத்தில் இந்த வாசகத்தை ஏன் கொடுத்து இருக்கிறார்கள் என்று யோசிக்கிற பொழுது, மகிழ்ந்து விருந்து கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை 3 முறை இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மகன் வருகிறான், மகனை பார்க்கிற தந்தை அவனை அரவணைத்துக் கொள்கிறார், முத்தமிடுகிறார், ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு அழைத்து செல்கிற பொழுது தன்னுடைய பணியாளர்களை பார்த்து சொல்கிறார், கொழுத்த கன்றை அடிங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்த வரி என்ன சொல்கிறது? அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். மூத்த மகன் வருகிறான், உள்ளே நுழையாமல் இருக்கிற பொழுது தந்தை அவனை பார்த்து என்ன சொல்கிறார்? வா, நம்ம இப்போ மகிழ்ந்து இன்புற வேண்டும், மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் என்று சொல்கிறார். இனி அவர்களே, மூத்த மகனால் சந்தோஷப்பட முடியல. ஒரு ஆட்டுக்குட்டியாவது எனக்கு தந்திருக்கிறியா அப்படின்னு கேட்கிற மூத்த மகனுக்கு கொளுத்த கன்றே அடித்து விருந்து இருக்கு. ஆட்டுக்குட்டி தானே இல்லை, கொளுத்த மாடு அடித்து சமைச்சிருக்கணுமா இல்லையா, வந்து சாப்பிடணுமா வேண்டாமா? ஆட்டுக்குட்டிக்காக அலைகிறவனுக்கு மாட்டுக்கன்று கொளுத்த கன்று ஒரு பெரிய விருந்துங்கிறது எவ்வளோ பெரிய கொடை. அவனால் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல? இப்போ இப்படி ஒரு விஷயத்தை வச்சுக்கிடுவோம். ஒரு கல்யாண வீட்டிலேருந்து உங்களுக்கு அழைப்பு வருகிறது, தனித்தனியாக யோசிச்சுடுங்க, சரிங்களா? அந்த வீட்டுக்கு உங்களுக்கு ஆகவே ஆகாது. ஆனால் நீங்கள் போய் தான் ஆகணும். போகாமல் இருந்தோம்னா ஊர் உங்களை குறை சொல்லும். அதனால நீங்கள் போகிறீங்க, சரிங்களா? ஒரு கல்யாண வீடு உங்களுக்கு சொந்தம், அது நெருங்கின சொந்தமாக தூர சொந்தம், நெருங்கின சொந்தம்னே வச்சுக்கோ, நெருங்கின சொந்தம். அங்கே போக உங்களுக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் நீங்கள் போகலைன்னா ஊர் உங்களை குறை சொல்லும், அதுக்காக நீங்கள் போகிறீங்க. நீங்கள் அங்கே போயிருக்கும்போது எல்லாரும் உங்கள் வீட்டில் உங்களை தவிர எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? இருக்க முடியாது. இப்போ ஒருத்தர் சொல்லுவார், சே மாப்பிள்ளை பொண்ணு கழுத்தில் பார்த்தியெல்லாம் என்ன நகை எப்படி ஜொலிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் உண்மையாகவே சந்தோஷப்படுகிற பொழுது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க?
என் வீட்டில் கொள்ளடிச்சானோ தெரியல, என் வயிற்றில் அடித்து சம்பாதிச்சானோ தெரியல, அப்படிதானே? இல்லை உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்கும்னா நம்ம வீட்டிலேருந்து களவாண்ட சொத்துலாம் நகையாக தொங்குது. உங்களுக்கு ரொம்ப பிரியாணி பிடிக்கும், அது பாயசத்தோடு சேர்ந்து போட்டால் அடித்து முளக்குவீங்க. பந்தியில் உட்காந்துருக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி உங்களுக்காக சமைச்சு உங்கள் இலையில் வச்சுருக்காங்க. நீங்கள் என்னெல்லாம் விரும்புவீங்களோ எல்லா பலகாரமும் இலையில் இருக்குது. சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம். அப்படியே எடுத்து வாயில் போட்டாலும் அது பிரியாணி மாதிரியா போகும், எனது எழுதி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்படிதானா? இனியவர்களே, திருமணம் என்பது மகிழ்ச்சிக்குரிய இடம், எல்லாரும் மகிழ்ந்து இன்புறுகிற இடம். அந்த இடத்தில் உங்களை தவிர எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது உங்களால் சந்தோஷமா இருக்க முடியல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு உங்க இலையில உங்களுக்கு முன்னாடி இருக்குது, ஆனா எடுத்து சாப்பிட முடியல. ஏன்? எதனால்? ஏன்னா அந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீங்க முடிவெடுத்துக்கிறீங்க. இனியவர்களே, நான் மகிழ்ச்சிக்குரிய இடத்தில் இருக்கிறேன், எனக்கு மிகவும் பிடித்தமான உணவு எனக்கு முன்பாக இருக்கிறது, ஆனால் என்னால் மகிழ்ந்து உண்ண முடியவில்லை என்று சொன்னால் எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைச்ச ஒரு எண்ணம் தான். நம்ம தவிர எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, எந்தவித பொறாமையும் இல்லாம. நம்மளும் அதே மாதிரி சந்தோஷமா இருக்க வேண்டிய இடம், ஆனா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல. ஏன்னா நான் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இது இவர்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிற பொழுது இந்த பண்பு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. மூத்த மகன் கோபப்படும் சொல்லி என்ன வார்த்தை சொல்றான்? இந்த மகன் வந்ததுனால அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்றான். அவன் பணியாளர்கிட்ட கேட்டதுனால அப்படி சொன்னான்னு சொல்லி சொல்றோம். அப்படிதானா? பணியாளர் ஒருவேளை ஏட்டி பிடிக்க சொல்லியிருக்கலாம், 2-3 வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி இருக்கட்டும். அவன் எதை சொன்னாலும் சரி. பணியாளர் போய் அவனுடைய அண்ணனிடம் என்ன சொல்லுகிறான்? உம்முடைய தம்பி வந்திருக்கிறார், உம்முடைய தம்பி நலமாக வந்திருக்கார். 2 தடவை சொல்றாரு, உம்முடைய தம்பி, உன் தம்பி வந்திருக்காமியா, அவன் நலமாக வந்திருப்பதால். பரதேசியா வந்திருக்கான், அது பிரச்சனை இல்லை, ஆனா உடல் சுகத்தோடு வந்திருக்கிறான். அவன் நலமாக வந்திருப்பதால் உன் தந்தை அவனுக்கு விருந்து படைத்திருக்கான். அது உன் குடும்பம் ஐயா, ஒரே வார்த்தையில. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? எனக்கு நீர் எதுவுமே கொடுத்ததில்லை, நான் உன்ட அடிமை மாதிரி இருந்தேன். அப்படி என் அப்பா இல்லை, உனக்கு எனக்கு அடிமை உறவு தான், நான் உன்ட அடிமை மாதிரி இருந்தேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. ஆனா இன்னைக்கு உன் மகன் வந்துட்டாங்கிறதுனால காலையை அடிச்சிருக்கிற. அவர் சொல்றாரு, தப்பா பேசுறடா, அவன் உன் தம்பி, நம்முடைய பிள்ளை, நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்துருக்கு, நம்ம கொண்டாடணும். அவன் வெளியே போகல, உள்ள போகல, வெளியே இருக்கான். ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியில் அவனால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இது எனது குடும்பம் அல்ல என்று சொல்லி அவன் முடிவெடுத்துட்டான். யார் தான் தலைகீழ் இருந்தாலும் நான் முடிவெடுத்த பிறகு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியும். இனி இவர்களை ஆண்டவர் அனைவருக்குமாக வாழ்ந்து இறந்திருக்கிறார். இந்த என்னுடைய மந்தையை சேராத ஆடுகளும் எனக்கு உண்டு, இந்த கொட்டிலை சேராத ஆடுகள் எனக்கு உண்டு, அவற்றிற்காகவும் நான் வந்திருக்கிறேன். பலருடைய மீட்புக்கு ஈடாக தனது உயிரை கொடுப்பதற்காக மானிட மகன் வந்திருக்கிறார். அவர் உயர்த்தப்படுகிற பொழுது எல்லாரையும் தன்பால் ஈர்த்துக் கொள்வார். இயேசு கிறிஸ்து அனைவருக்குமாக இறக்கிறார். தனது இறுதி சொட்டு இரத்தம் வரை சிந்தி எல்லா மக்களையும் மீட்டுக் கொள்கிறார் என்று சொன்னால் நாமும் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவருடைய மீட்பை நம்மால் ஏன் உணர முடியவில்லை? நான் அந்த வீட்டுக்காரன் இல்லை அப்படின்னு முடிவெடுத்துக்கிறோம். நான் கிறிஸ்தவன், கோயிலுக்கு போக மாட்டேன், ஏன்னா தேவையில்லை, ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் போதும், முக்கியமான நாட்கள் போனால் போதும், மற்ற நாட்களில் ஏதாவது தேவை இருந்தால் போயிட்டு வருவோம். இப்போ என்ன, சில உறவுகளுக்கு நான் மட்டும் தான் வச்சுப்போம், தேவைக்கு மட்டும் போயிட்டு வந்து அவ்வளோதான், அவங்களுக்கும் நமக்கு வேற ஒன்றுலாம் கிடையாது. இனியவர்களே, ஆண்டவர் நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். அந்த மீட்பை என்னால் சுவைக்க முடியவில்லை என்று சொன்னால், நான் பாவி என்கிற மனநிலை எத்தனை முறை நமக்கு வந்திருக்குது. ஆனால் கடவுள் நம்மை மன்னித்திருக்கிறார் என்று நம்மளால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன்னா கடவுளை நம்ம மட்டும் தான் வச்சிருக்கிறோம். அவர்கிட்ட நம்ம போக முடியுமா? அவர் அங்கே இருக்காரு, நான் இங்கே இருக்கேன். கடவுள் உன்ட்டு பக்கத்தில் வந்துட்டாரு, ஆனால் கடவுளுக்கு இந்த பக்கத்துல திறக்க மாட்டேன், யார் நீங்க அப்படியே போயிருங்க, ஆகாது. இனியவர்களே, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் தந்திருக்கிற அருள் கொடைகளை என்னால் சுவைக்க முடியவில்லை என்று சொன்னால், அது கடவுள் மீது உள்ள பிள்ளை அல்ல, கடவுளுக்கும் எனக்கும் உறவில்லை என்று சொல்லி பிரித்துக் கொள்கிற நம்முடைய பிள்ளை. நான் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை சுவைத்துக் கொள்வதற்காக இந்த தவக்காலமே 40 நாட்கள் கொடுக்கப்படுகிறது. நீங்க அழுது துன்புற வேண்டும் என்பதற்காகவா? இல்லை. ஆண்டவரிடமிருந்து நான் உறவில் விலகி இருக்கிறேன் என்று சொன்னால் அதை சரி செய்து கொள்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது?
ஒரே வழிதான், எனக்கு அவருக்கு சொந்தம், முடிஞ்சு போச்சு. என்ன பிரச்சனையோ என் தம்பி என் அக்கா என் குடும்பத்துக்கு வந்துட்டோம்ல, கல்யாண வீட்டுக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து வரதுன்னா அது வேற, போய்கிட்டு எதுக்கு வரந்தணும்? ஆலயத்திற்கு வருகிறோம், ஆண்டவருடைய நலன்களை கொடைகளை சிந்தித்து பார்க்கிறோம், அவர் எனக்காக எவ்வளவு துன்பப்பட்டார் என்பதை உணர்ந்து பார்க்கிறோம், பாடுகிறோம், தவக்கால சிந்தனைகளில் கலந்து கொள்கிறோம், தியானங்களில் கலந்து கொள்கிறோம், சிலுவை பாதைகளில் கலந்து கொள்கிறோம். எல்லாவற்றிலும் கலந்து கொண்ட பிறகு கூட நான் ஆண்டவருக்கு பிடிக்காத பிள்ளைன்னு தூரம் போயிட்டோம்னா ஆண்டவர் நினைந்து அல்லவா வர வேண்டும். அந்த இணைந்து வருவதற்கான வாய்ப்பை தான் அந்த தவக்காலம் கொடுக்கிறது. அந்த உறவில் இணைகிற பொழுதுதான் ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இன்றைய வாசகங்கள் சொல்லித் தருகிறது. இப்பொழுது நம்ம பெரிய பிள்ளையா மாறுவோம், மூத்த பிள்ளையா நம்ம உறவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பக்கத்தில் போகிறோமா, ஆண்டவர் விட்டு விலகி செல்கிறோமா, அதுதான் நம்முடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கும். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்த்திட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை சிதறி போகாமல் பாதுகாக்கவும், சிதறி போனவர்களை கிறிஸ்துவின் பெயரால் ஒன்று சேர்க்கவும், திருச்சபையின் வளர்ச்சிக்காக இடைவிடாது உழைக்கின்ற நல்மனதினையும் விவேகத்தோடு காலத்திற்கு ஏற்ப நற்செய்தியை முழுவிங்கிடவும், நற்செய்தியின் பொருட்டு வாழ்வில் வளர்கின்ற எதிர்மறையான சவால்களை தூய ஆவியின் வல்லமையோடு எதிர்கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தொலைந்து போனதை தேடி கண்டுபிடித்து மகிழ்ந்த எம் இறைவா, இந்த உலகத்தில் தொலைந்து போன உண்மையான அன்பு, உறுதியான உறவுகள், பண்பாட்டு பாரம்பரியங்கள், தொலைந்து போன கூட்டு குடும்பங்கள், ஆழமுழுவ விசுவாச வாழ்வு, இவற்றினை மீண்டும் புதுப்பித்து கொண்டு இவற்றின் எதிர்சக்தியான போட்டி பொறாமைகள், இழிவான செயல்பாடுகள் இவற்றை வேரோடு கிழித்து கிறிஸ்துவின் பெயரால் ஒன்றுபட்டு வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவங்களை மன்னித்து ஒற்றுக்கொள்ளும் எம் இறைவா, இன்றைய காலத்தில் நோயின் கொடுமையினால் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், மருத்துவ உதவி கிடைக்காதவர்கள், ஆதரவற்றவர்கள், முதியவர்கள், அநாத பிள்ளைகள், வழிகாட்டுதல் இல்லாத இளைஞர்கள், இவர்களை பேணி காக்க முடிந்தும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற எங்களை மன்னித்து நல்வாழ்வை நாங்கள் வாழ எங்களை நெறிப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் இறைவா, வளர்ந்து வரும் இச்சமூகத்தில் பல குடும்பங்களில் பெற்றோர்களை மதிக்காது சுற்றித் திரியும் பிள்ளைகளை உம் கருணை கண் கொண்டு நோக்கி ஊதாரி மகனின் உண்மையான வாழ்வின் அவர்கள் அறிய செய்து
பெற்றோர்களின் மனநிலையை அறிந்து செயல்பட தேவையான ஞானத்தை பிள்ளைகள் பெற்றிட வேண்டுமென்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, உம்மீது நாங்கள் கொண்டு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் மன்றாட்டுக்களாக உம்முடைய பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். எங்களுடைய விருப்பங்கள், இயக்கங்கள், கனவுகள் அனைத்தையும் பெருமூச்சுகளாக உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். அனைத்திற்கும் பதில் தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளது எல்லாம் எடுத்து வந்தேன், அது நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவார் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவார் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணியன மடிந்து பலந்தரவே, எரியும் மெழுகன உருகி ஒளி தரவே. கோதுமை மணியன மடிந்து பலம் தரவே, எரியும் மெழுகன உருகி ஒளி தரவே. இன்னையே முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவார் இறைவா, உந்தன் கருவிய மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவிய மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க
பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியம் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இவர்களே, பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளோடு நம்மையும் கடவுளுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுப்போம். நமது உள்ளங்களை, உணர்வுகளை, விருப்பங்களை, நிறைகுறையான மனங்களை அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். கடவுள் தாமே அனைத்து குறைவுகளையும் நிறைவாக்குவாராக. உயிர்ப்பின் மகிழ்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அந்த மகிழ்வு நிரம்ப கிடைப்பதற்கு தடையாக இருக்கிற அனைத்தையும் காணிக்கைகளோடு ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிறைவேறும்.
தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, உன் உறவில்லையே வாழ்வில்லையே, உன் உறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். ஆ ஆ தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். அன்பானவா அருளானவா, அன்பானவா அருளானவா, துயர் நீக்கி துணையாக நீர் வாருமே, துயர் நீக்கி துணையாக நீர் வாருமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. உறவெல்லாம் வெறுத்தாலும் பரிதவித்து தவித்தாலும் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கின்றாய். ஆ ஆ ஆ உறவெல்லாம் வெறுத்தாலும் பரிதவித்து தவித்தாலும் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கின்றாய். ஒளியானவா உயிரானவா, ஒளியானவா உயிரானவா, உன் அன்பு நிலையாகும் வரம் வேண்டுமே, உன் அன்பு நிலையாகும் வரம் வேண்டுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, உன் உறவில்லையே வாழ்வில்லையே, உன் உறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. ஜூபிலி ஆண்டுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாளர் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசிர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானிடத்துக்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி
தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயனாளிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நான் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதற்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். மகனே, நீ மகிழ்ந்து இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர், எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. பழியினை சுமந்த உலகினில் பிறந்த ஒளியினை ஏற்றிய அகல் விளக்கே. பழியினை சுமந்த உலகினில் பிறந்த ஒளியினை ஏற்றிய அகல் விளக்கே. இருள் திரை அகற்றி அருள் வழி காட்டி வானக வாழ்வை அளிப்பாயே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின்